ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மாபெரும் கனவு திட்டம் விரைவில் அறிவிப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடியநல்லூர்ல தான் இந்த ஸ்கீமை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமினுடைய முக்கிய அம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, 50,000 தன் ஆர்வலர்கள் இதற்காக நியமிக்கப்படுவார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு அந்த குடும்பத்தின் வீடுகளுக்கு சென்று இதுவரைக்கும் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதனுடைய அந்த நிறைகளை வந்து கேட்டறிவார்கள். அது மட்டும் இல்லாம மக்களுடைய கனவு திட்டம் என்ன அப்படிங்கிறதையும் மக்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கான வெப்சைட்ல வந்து பதிவேற்றம் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2030க்குள்ள அந்த ஸ்கீமை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான அந்த கனவுகளை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முடிவை வந்து எடுப்பார்கள். ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா, 16 துறைகளின் சேவைகள் வாட்ஸ்அப்பில் பெரும் வசதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். உள்ளாட்சித்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, மின்துறை உள்ளிட்ட 16 துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய அந்த 51 சேவைகளை வந்து வாட்ஸ்அப் மூலம் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் சேவைக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரசு, அதனுடைய ஃபோன் நம்பர். இதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ யாருடன் இதற்கான அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு இ சேவை அதிகாரிகள், அதே மாதிரி வாட்ஸ்அப்பின் மெட்டாவுடன் இணைந்து தான் இந்த வசதியை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த துறைகள், இந்த 16 துறைகள் மட்டுமல்லாம இன்னும் நிறைய துறைகளை வந்து இதுல இணைக்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ இந்த சாட்பாட் பாத்தீங்க அப்படின்னா யாரால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு இ கவர்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த துறையின் கீழ் வரக்கூடிய ஏஜென்சி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் 4 ஆண்டுகளில் 100 புதிய காப்பு வனங்கள் அறிவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல கன்சர்வேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ்நாடு அரசு 2021 முதல் 2025 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 100 காப்பு வன பகுதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்தோம்னா அதில் 33% வந்து வனப்பகுதியாக இருக்க வேண்டும். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் வனப்பகுதி 24.47%. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, வன உயிரின வாழ்விடங்கள், நீர்நிலைகள் ஆகியவற்றை பாதுகாப்பதற்காகவும் சுற்றுச்சூழல் வழித்தடங்களை வந்து உறுதிப்படுத்துவதற்காகவும் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அதே மாதிரி ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த சட்டத்தின் கீழ் வந்து இந்த வனப்பகுதிகளை வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927. ஸோ இந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சில சலுகைகள் வந்து இருக்கும். அதில் போகலாம், நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லும்போது ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனிதர்களை மெயினாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தமிழகத்தில் உள்ள பாதுகாக்கப்பட்ட ப்ரொடெக்டட் அந்த ஃபாரஸ்டினுடைய பரப்பளவு சுமார் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 135 சதுர கிலோமீட்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உலகில் வேகமாக வளரும் பெரும் பொருளாதாரமாக இந்தியா நீடிக்கும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் கவர் ஆகும். அதே மாதிரி பேப்பர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் வேர்ல்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ நடப்பாடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் அப்படின்னு இந்த யுனைடெட் நேஷன் அமைப்பு வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்க வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உலக பொருளாதார சூழல் மற்றும் வாய்ப்புகள் அப்படிங்கிற அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன்
அண்ட் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இதை வெளியிடக்கூடிய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ல இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கான அமைப்பு. யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ். ஸோ இந்த அமைப்பு தான் எல்லா வருடமும் நம்ம ஒவ்வொரு நேஷனும் அனுப்பக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை வச்சு, எக்கனாமிக் ரிப்போர்ட்டை வச்சு இந்த ப்ராஸ்பெக்டாஸை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா போன வருடம் 7.4 புள்ளியாக இருந்திருக்கும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி. ஸோ இந்த ஆண்டு வந்து 6.6% இருக்கும் அப்படின்னு இங்க அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஏற்றுமதியில 18% ஏற்றுமதி வந்து நம்ம அமெரிக்காவுக்கு தான் பண்றோம். ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நிறைய வரி விதிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்மளுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதே மாதிரி வேர்ல்டுல எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்பதையும் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிடுவாங்க. அதன்படி பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 2.7% இருக்கும் அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுவே கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2.8% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளை சென்னையில் அயன்மேன் ட்ரை அத்லான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸில் கவர் ஆகும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதலாக இந்த 5150 ட்ரை அத்லான் அப்படிங்கிறத வந்து அதே மாதிரி டூயத் அத்லான் அப்படிங்கிறத சென்னையில் இந்தியாவில இருந்து முதலாக நடைபெற இருக்கு. எங்கன்னு பார்க்கும்போது சென்னையில. ஸோ இது என்ன அப்படின்னா ஒலிம்பிக்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை அத்லான் வந்து நடத்துவாங்க. ட்ரை அத்லான்னு சொல்லும்போது 3 போட்டிகள் வந்து கண்டினியூஸா என்ன பண்ணுவாங்கன்னா நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் இருக்கும், நீச்சல். ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் சைக்கிளிங் இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் ரன்னிங் இருக்கும். ஸோ இதுதான் ட்ரை அத்லான். ஸோ யாருடன் இணைந்து இந்த போட்டி வந்து நடத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஸோ அயன்மேன் அப்படிங்கிற அந்த அமைப்பினுடன் இணைந்து தான் இந்த ட்ரை அத்லான் மற்றும் டூயத் அத்லானை வந்து சென்னையில வந்து நடத்துறதுக்கு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆசியாவில் 3ஆவதாக இந்த ட்ரை அத்லானை நடத்தக்கூடிய நாடா இந்தியா இருக்கு. அதே மாதிரி உலக அளவில் பார்த்தீங்கன்னா 6ஆவது நாடாக இருக்கு. ஸோ இதுல ஒலிம்பிக்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 51.5 கிலோமீட்டர். ஸோ அதை தான் 5150 ட்ரை அத்லான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் நீச்சல் இருக்கும் 1.5 கிலோமீட்டர். கடல் நீச்சல் பண்ணதுக்கு அப்புறம் 40 கிலோமீட்டர் வந்து சைக்கிளிங் பண்ணணும். அதுக்கப்புறமா 10 கிலோமீட்டர் வந்து கண்டினியூஸா ஓட்டம் இருக்கும். ஸோ இதுவே டூயத்லான் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து ஸ்விம்மிங் இருக்காது. அது இல்லாம ஓட்டம் மற்றும் சைக்கிளிங் மட்டும் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னா டூயத்லான். ஸோ இது ரெண்டுமே வந்து சென்னையில தான் நடைபெற இருக்கு.